கியாமத்து நாளிலே மக்கள்கள் எல்லாம் மக்சர் மைதானத்திலே நிற்பார்கள். அவர்கள் தலைகளுக்கு மேலாக உச்சி வெயில் கொளுத்தும். அவர்கள் நிழல் தேடி ஓடக்கூடியவர்களாக அங்கும் இங்கும் திரிவார்கள். நேரத்திலே அவர்களுக்கு தரக்கூடிய நிழல் எது தெரியுமா முஸ்லிம்களே? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலே ஃபக்கீரை பார்ப்பார்கள். அந்நேரத்திலே தன் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை எடுத்து அவர் கையிலே கொடுத்து விட்டு வந்து கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் சொல்வார்கள், பொறிச்சு சாப்பிடக்கூடியவரே, இவருக்கு ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அவர் பொறிச்சு சாப்பிடக்கூடியவர் என்று தெரிந்தால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தர்மம் செய்திருப்பேனே என்பதாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப மனிதரை நாளை அந்த சூரிய தாக்கத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் எது என்றால் நீங்கள் செய்த அந்த தர்மம் மட்டும்தான். இன்னும் நீங்கள் இந்த வாழ்நாளிலே குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய தர்மம் தான் ஆக சிறந்த தர்மமாக இருக்கின்றது என்பதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே முஸ்லிம்களே, உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நாம் தர்மங்கள் செய்து நாளை கியாமத்து நாளிலே அரசில் அல்லாத நிழல் இன்னொரு நிழல் இருக்கின்றது என்றால் அது தர்மத்தினுடைய நிழல் தான் இருக்கின்றது. இந்த தர்மத்தின் மூலியமாக நாம் நிழல் பெற்று அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறக்கூடிய நசீபை வளரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.